Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் சம்பவம் நிகழ்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு தவேக தலைவர் விஜயை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நள்ளிரவில் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், சொல்லுங்க, வெகு நாட்களுக்கு பிறகு தவேக தலைவர் விஜயை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நள்ளிரவில் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் கடந்த செப்டம்பர் 27 நடைபெற்ற அந்த பொதுக்குழு பிரச்சார மக்கள் சந்திப்பின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழக அரசியலை பெரும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருந்தது. குறிப்பாக அந்த சம்பவத்துக்கு பின்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதும் அதே போல எதிர்கட்சிகளும் மீதும் பொதுமக்கள் கடுமையான விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் அவர் அந்த நாளிலிருந்தே இதுவரை பொதுவெளியில் தோன்றாமல் இருந்தால், குறிப்பாக ஆங்காங்கே இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்ததன் அடிப்படையில் இந்த சம்பவம் என்பது தற்போது நேற்று நள்ளிரவு நடந்திருக்கிறது. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கு முன்பு அந்த வழக்கில் தனிநபர் ஆணையமும் அதே போல எஸ்ஐடியும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து சில மணி நேரங்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று நள்ளிரவு திடீரென தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இருவரும் சுமார் 20 நிமிடங்கள் நீண்ட ரகசிய ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர். அந்த சந்திப்பின் விவரங்கள் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் கரூர் நிகழ்ச்சிக்கு பின் கட்சியினுடைய எதிர்கால நிலைப்பாடு குறித்தும் முக்கிய தீர்மானங்கள் அந்த சந்திப்பில் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. சந்திப்பு முடிந்த சில நிமிடங்களிலேயே புஷியானந்த் விஜயின் இல்லத்தில் இருந்து வெளியேறி ஈசிஆரிலிருந்து புதுச்சேரியை நோக்கி புறப்பட்டு இருக்கிறார். கரூர் பேரதிர்ச்சி வழக்கை சிபிஐ ஏற்று விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் உள்நிலை நகர்வுகள் மீண்டும் அரசியல் கவனத்தை ஈர்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பு என்பது மீண்டும் மக்களை அந்த உயிரிழப்பு 41 குடும்பங்களை சந்திப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் புஷியானந்த் அவர்களும் நேற்று நள்ளிரவு விஜயை நேரில் சந்தித்து ஆலோசனை வழங்கியிருப்பதும் தொடர்ச்சியாக நீலாங்கரை வீட்டில் இருக்கக்கூடிய பனையூரில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். Omax, Vest and Briefs.